கற்கால மனிதர்கள் வந்து தவழ்ந்துட்டு இருந்தாங்க. கைகள் வந்து அவங்களுக்கு வந்து டெவலப்பே ஆகலை. அப்புறம் ஒரு கடத்தில் வந்து முதுகு எலும்புலாம் வந்து நல்லா ஸ்ட்ரைட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பைபிடலிசம் அப்படின்னா நம்ம கால்களை யூஸ் பண்ணி நிற்கிறது, நடக்கிறது, அதெல்லாம் டெவலப் பண்ணாங்க அப்படின்லாம் ஒரு தியரி போயிட்டு இருக்கு இல்லையா. அதுக்கப்புறம் சயின்டிஸ்ட் ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, மனிதர்கள் வந்து ஸ்ட்ரைட்டாகவே இப்படி லேண்டில் தவழ்ந்துகிட்டே இருந்து திடீர்னு எழுந்திரிச்சு நிற்கலை. அவங்க வந்து மரங்கள் ஏற கற்றுக்கிட்டாங்க. அதில் ஏறி அவங்களுக்கு வந்து பிரான்ச்சஸ்லாம் வந்து இந்த பிரான்ச்சஸ்லாம் முதல்ல பிடிச்சி நடந்துட்டு இருந்தாங்க மரத்து மேலேயே. கால்கள் அப்போவே வந்து நடக்கிறதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுச்சு. அது மூலமாக கைகளை பிரான்ச்சஸ்லாம் பிடிச்சி நடந்து, அதுக்கு பேர் ஆர்போரியல் பைபிடலிசம். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதெல்லாம் அது மூலமாக தான் அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் ஸ்பைன் வந்துச்சு, நிற்கிறதுக்கான திறன் வந்துச்சு. ஸோ அவங்களோட பாதுகாப்புக்காக மரங்களில் வாழ்ந்தது, மரங்களில் நடந்தது, அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து பெரிய ப்ளஸ்ஸாக மாறிச்சு. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பைபிடலிசம், இந்த கால்கள் நடக்கிற அளவுக்கு திறன் வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம கை ஃப்ரீ ஆன உடனே நிறைய எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். நம்மளோட லைஃப்லேயும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம் தான். தவழ்ந்துட்டு இருந்தோம். அப்புறம் ஃபர்னிச்சர் எதாவது பிடிச்சி நம்ம வந்து நிமிர்ந்து நடக்க ஆரம்பித்தோம், ஓட ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் போக போக நம்ம பாஸ்டல் ஹேபிட் வந்து நம்மளுக்கு வந்து அதுக்கு இந்த அப்ரைட் பாஸ்டர், இந்த கூன் விழாமல் இருக்கிறது, இதுக்கு வந்து சாதகமாக இல்லை. அதுக்கு மெயின் காரணம் வந்து லேக் ஆஃப் எக்ஸசைஸ். அப்புறம் அடுத்த ஒரு காரணம் வந்து இப்போ முதுகு வலி ஏதாவது வருது அப்படின்னா அதுக்கப்புறம் அதுக்கான சரியான மருத்துவம் கிடைக்காம அதை வந்து ஒரு ஃபால்ட்டியான ட்ரீட்மெண்ட் ஏதாவது பண்ணிட்டு சும்மா பேட்சப் போர்ட் மாதிரி பண்ணிட்டு அப்புறம் அப்படியே விட்டுருவாங்க. ஸோ அந்த முதுகை வந்து திரும்ப வந்து ஸ்ட்ரைட் ஆக்க முடியாமல் அப்படியே ஃபர்தராக கம்ப்ளீட்டாக கூன் விழுந்து போய்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் போயிடுவாங்க. ஃபிட்னஸ் டெஸ்டிங்கில் வந்து இந்த பாஸ்டர் டெஸ்டிங்கும் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ சைட் வியூ, ஃப்ரண்ட் வியூவில் நம்ம பாடி அலைன்மெண்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ண முடியும். அதில் பாஸ்டரல் எரர்ஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, நம்ம மூவ்மெண்ட்ஸில் வந்து எரர்ஸ் இருக்கிறது கண்டுபிடிச்சோம்னா அதுக்கான காரணங்கள் வந்து தசைகள் கண்டிப்பாக வீக்காக இருக்கிறது ஒரு ரீசனாக இருக்கும். அப்புறம் தசைகள் டைட்டாக இருக்கிறது, நம்ம மூட்டுகள் இருக்கிறது, இன்ஃப்ளெக்சிபிலிட்டி, அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம ஃப்ரண்ட்ல இருக்க ஹிப் மசில் வந்து டைட்டாக இருந்துச்சுன்னா நம்மளால நேராக நிற்க முடியாது. ஸோ அந்த தசைகள் டைட் ஆச்சுன்னா கூட நம்ம வந்து ஃபார்வர்டாக லீன் ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்மளுக்கு ஸ்ட்ரெச்சிங்கும் அவசியமாகுது. எஃபெக்டிவ் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ், எஃபெக்டிவ் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ், அப்புறம் பாஸ்டரல் அவேர்னஸ், இந்த மூணுமே போதும் நம்மளுக்கு கூன் விழாத அளவுக்கு நம்ம உடம்பு வந்து பாதுகாக்க முடியும். அப்புறம் பேக்கை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு முடிஞ்சா இந்த அளவுக்கு இல்லைன்னா இந்த அளவுக்கு பெண்ட் பண்ணிட்டு ஆல்டர்னேட் ட்விஸ்ட்.